எதிர்நீச்சல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜனனி பார்கவியை தேடிக்கிட்டு பெரிய குளம் போறாங்க. அப்ப போற வழியிலேயே ஃபோன் இல்லாம தவிக்கிறாங்க. அந்த கடையில வச்சுட்டு வந்த கடைக்காரரே பார்த்ததும், அடடா ஏமா நீ எங்க கடையில ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேம்மா, உன் ஃபோனுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு, இந்தாம்மா நீ எடுத்து பேசு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. அப்ப பார்த்தா அவங்க ஃபோன்ல சார்ஜ் இல்லாம போயிடுது. சரி ஒரு பக்கத்து கடையில போய் சார்ஜ் போட்டு வரலான்ட்டு அங்க பக்கத்து கடைக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஜனனியை தேடிக்கிட்டு ரவுடிங்க வந்திருக்கிறது தெரிஞ்சிருது. தெரிஞ்சதுக்கப்புறம் ஜனனி அங்கேருந்து ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஃபோன் அடித்ததும் அந்த ரவுடிங்க வேணும்னே அந்த கடைக்காரர்கிட்ட வம்பு பண்ணி அந்த ஃபோன் எடுக்க பார்க்குறாங்க. அந்த கடைக்காரரும் ஏங்க என்னோட ஃபோனை நீங்கள் எப்படிங்க எடுக்கலாம், இதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிறாங்க. ரவுடிங்களும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ரவுடித்தனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஜனனி அப்பாடான்னு எழுந்திரிச்சு ஃபோனை போய் பார்க்குறாங்க. ஒரு 2 பாயிண்ட் ஏறி இருக்கு. போதும் இந்த சார்ஜ் இப்போதைக்கு இருந்தால் போதும்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றிங்க ஐயான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. போய்கிட்டு இருக்கிற வழியில் சக்தி ஃபோன் பண்ணி ஜனனி எங்கே போய்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. நான் பெரிய குளம் பக்கம் வந்துட்டேன், நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்கவியை பார்த்துருவேன், பார்கவி எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா, நான் இப்போ லொக்கேஷன் பார்த்து போய்கிட்டே இருக்கேங்கிறாங்க. சரி பார்த்து பத்திரமா போ ஜனனின்னு சொல்லிட்டு இங்கே சக்தி கல்யாண மண்டபத்தில் தான் இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா பார்கவி திரும்ப திரும்ப ஜனனிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லைன் கிடைக்காதனால கட் ஆகி போகுது. சார் லைனே கிடைக்கல, ஆனால் நான் அனுப்பின மெசேஜ் போயிடுச்சு, டிக் விழுந்திருக்குதுங்கிறாங்க. சரி பார்கவி பார்த்துட்டு கூப்பிட்டும் விடு, அங்கே என்ன பிரச்சனையோ என்னமோ அப்படின்னு ஜீவானந்தன் சொல்கிறாங்க. சரி சார் அவங்களே கூப்பிட்டோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மண்டபத்தில் சக்தியும் ரேணுகாவும் உட்காந்துருக்காங்க. அப்போ நந்தினி அவங்க பர்தா போட்டுட்டு தர்சனை பார்க்க போய் அங்கே எல்லாம் உண்மையும் சொல்லிடுறாங்க. இதை பார் தர்சா நீ ஒன்றும் கவலைப்படாதடா, ஜனனி போய் பார்கவியையும் ஜீவானந்த சாரையும் பத்திரமா பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வரத்தான் போயிருக்கா. ஆனால் ஜீவானந்த சாருக்கும் பார்கவிக்கும் எதுவும் ஆகலை, இவங்க செய்தியில் சொன்ன மாதிரியெல்லாம் எதுவும் நடக்கலடா. அப்பா சித்தப்பா இவங்களோட மிரட்டலுக்கும் உருட்டலுக்கெல்லாம் பயந்து நீ பேச்சு மாறிடாதடா, தயவுசெய்து சொல்கிறத கேளு, நல்ல பையனாக நடந்துக்கோடா. பார்கவியை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்கவிக்கும் உனக்கும் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். எங்களோட பிளான் எல்லாம் சக்ஸஸாக தான் போயிட்டுருக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க சொல்கிறபடி இப்போதைக்கு நடந்துக்கோ. நாளைக்கு காலையில் நிச்சயமாக பார்கவி வந்துடுவா, வந்ததும் உங்கள் 2 பேத்துக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம், அது வரைக்கும் நீ நல்ல பிள்ளையா நடந்துக்கோடா, தர்ஷா சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நந்தினி சரி சத்தி நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் நம்பி இருக்கேன் சத்தி. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கதிர் திடுப்புன்னு வந்துடுறாங்க. வந்ததும் அந்த வர்தாவை அப்படியே முகம் மூடிக்கிறாங்க. நந்தினி வந்ததுக்கப்புறம் நீ யாரு, உன் பேர் என்ன அப்படின்னு வந்து கதிர் எதிரும் வருமா வந்து நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரிகாலன் வந்து ஆமாம் எனக்கு அப்பவும் சந்தேகமாக இருந்தது, இது நந்தினி அக்காவே தாங்கிறாங்க. அப்போ முல்லை வந்து சொல்கிறாங்க அவங்க பேர் தான் ஆயிஷான்னு அந்த அம்மா சொன்னாங்கல்ல, திரும்ப திரும்ப எதற்கு கதிர்கையா இப்படி வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க, இது பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருவீங்க, தயவு செய்து நீங்கள் கீழே போங்க, அவங்க மேக்கப்பை முடிச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறமா யார் என்னென்னு விசாரிச்சுக்கலான்னு முடிஞ்ச வரைக்கும் முல்லை கூட ஒரு இடத்துல தவிர்த்து பார்க்குறாரு. இங்கே தர்சன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அவங்களுக்கு தமிழ் தெரியாது, ஏன் இப்படி வந்து தொந்தரவு கொடுத்துட்ருக்கீங்க, இப்போ என்ன நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே, நான் தான் பண்ணிக்கிறேன்னு சம்மதிச்சிட்டேன், நல்லா அன்பு கரிசிவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஏன் இப்படி திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கீங்க, இப்போ போங்க சித்தப்பா கீழே அப்படின்னு சொல்லுவோம். என்னடா எனவே பேசுறியா அப்படின்னு சொல்லி கதிர் தர்சனை அடிக்க வராங்க. அப்போ ஞானம் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. டே என்னடா உனக்கு பிரச்சனை, ஏன்டா இப்படி அவனை வந்து தொந்தரவு கொடுத்துட்ருக்கேன், அவன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான்ல, திரும்பவும் வந்து ஏன் சந்தேகப்பட்டுக்கிட்டே இப்படி வந்து அலறிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஞானம் கேட்குறாங்க. இல்லை எனக்கு என்ன இருந்தாலும் சந்தேகமாக இருக்குது, இதோ பார் இவன் நந்தினி தானோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க. டே நந்தினி தான் கீழே தானே இருந்தா, அவள் எப்படிடா மேலே வந்திருப்பாங்கிறாங்க. இப்போவே போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கதிர் கீழே போய் ரேணுகா கிட்ட கேட்குறாங்க. ரேணுகா எனக்கு தெரியாதுங்கிறாங்க. இந்த பக்கம் அறிவுக்கரசி கேட்குறாங்க, இதை பார் உனக்கு தெரியாமல் அவள் எங்கே போயிருக்க மாட்டா, ஒழுங்கு மரியாதையே இப்போ சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சண்டைக்கு போகிறாங்க. அப்போ ரேணுகாவும் உங்ககிட்ட நடி சொல்லணும்னு அவசியம் இருக்குது, அவள் பாத்ரூம் போயிருக்கா, இப்போ என்னங்கிறதுக்கு அப்படின்னு ரேணுகா கேட்கும்போது அப்போ நான் பாத்ரூம் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஏய் போயிட்டேன் காலையை தரிச்சு போடுவோம், ஒழுங்கு மரியாதையே இங்கேயே நில்லு அப்படிங்கிறாங்க. ரேணுகா உங்ககிட்ட நடி கேட்டுட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கை வச்சுக்கிறாங்க. ரேணுகாவும் அறிவுக்கரசியும் 2 பேரும் கை வச்சு கட்டுமாறு கட்டி சண்டை போட்டுட்ருக்காங்க. இங்கே வந்து ஞானம் முதற்கொண்டு எல்லாரும் தடுத்து நிறுத்தி பார்க்குறாங்க. ஆனால் யாரும் கேட்ட மாதிரி இல்லை. அப்போ தான் வந்து நந்தினி வந்துடுறாங்க. இப்போ என்ன பிரச்சனை, என்ன காணான்னு தானே இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ நான் வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறீங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க, என்ன கேட்க போகிறீங்க, கேளுங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நந்தினி ஏன் இவ்வளவு நேரமே எங்கடி போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. கதிர் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணுமா, என் மேலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறையே என்ன, அக்கறைப்படுறவங்க இப்படி தான் நடந்துக்குவீங்களா, எங்களை தான் வெளியில் உட்கார வச்சுட்டு போயிருக்கிற உங்களுக்கு எங்கள் வேலை என்ன அக்கறை, நாங்கள் எங்கே போனேன் என்ன வந்தேன் என்ன, எங்களை பற்றி உங்களுக்கு என்ன, உங்கள் வேலை என்னமோ அதை போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொன்னுட வேண்டிய எதிர்த்து பேசினா அப்படின்னு கதிர் முறைச்சிக்கிட்டு இருக்காரு. ஏண்டா எப்போ பார்த்தாலும் சண்டைக்கு எதுவும் தெரிவியா, யாரோ ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் தான் உனக்கு நல்லா இருக்குமா, போய் அமைதியாக நில்லடா அப்படின்னு ஞானம் தடுத்து நிறுத்துறாங்க. அங்கே குணசேகர் வராங்க. இங்கே ரேணுகாவும் அறிவுக்கரசியும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்த குணசேகர், ஏமாமா என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட குடும்ப பொம்பளைய லட்சணமாக நடந்துக்க தெரியாமல் இப்படியா சண்டை போட்டுட்டு இருப்பீங்க, இது என்ன கல்யாண வேலை இல்லை சண்டை கிடையா, இதா பாரு அறிவுக்கரசி இப்போ மாப்பிள்ளை இழப்பு ஒழுங்காக நடக்கணுமா வேண்டாமா, போய் ஒழுங்காக மாப்பிள்ளை இழப்புக்கு தேவையான ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சக்தி வந்து சொல்கிறாங்க. எதிட சரியில்லை, ஆமாம் இப்போ நான் கேட்குறக்கு பதில் சொல்லு, உன்
என் பொண்டாட்டி எங்கே போயிருக்கா அப்படின்னு கேட்கவும், அதை பற்றி உங்களுக்கு என்னன்னு கேட்குறாங்க சக்தி. இல்லைடா, உன் பொண்டாட்டியை பத்திரமா இருக்க சொல்லு, அவளுக்கு ஆபத்து நெருங்கிட்டு இருக்குது, கவனமாக இருக்க சொல்லுங்கிறாங்க. இதை கேட்டதும் சக்திக்கு தூக்கி வாரி போடுது. என்னது, ஜனனி ஆபத்தில் இருக்காளா? என்ன சொல்கிறீங்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு, உன் பொண்டாட்டியை பத்திரமா இருக்க சொல்லுப்பா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஆனால் அந்த பார்கவிக்கு இந்த தர்சனுக்கு எப்படி அவள் கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு நான் பார்த்துடுறேன். அப்படி அவள் சொல்லிட்டு போன மாதிரி இந்த பார்கவிக்கும் தர்சனுக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டா நான் நீ சொல்கிறது எல்லாம் கேட்குறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க குணசேகர். இதை கேட்டதும் சக்திக்கு தூக்கி வாரி போடுது. அப்போ ஜனனிக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆபத்தை அனுப்பி வச்சிருக்காங்க. அப்போ ரவுடிங்களை அனுப்பி வச்சு ஜனனியை போட்டு தள்ள அனுப்பிச்சிருப்பாங்களோ. ரவுடிங்கனால ஜனனிக்கு ஆபத்து இருக்கும் போல இருக்கு. சரி, எதுக்கும் நம்ம ஜனனிக்கிட்ட எச்சரிக்கை பண்ணி வைக்கலான்னு சக்தி வெளியில் வந்ததும் உடனே ஜனனியை கூப்பிட்டு, ஜனனி பத்திரமா தானே இருக்கேங்கிறாங்க. ஆமாம் சக்தி, நான் பத்திரமா தான் இருக்கேன். எனக்கு பின்னாடி 4-5 ரவுடிங்க என்னை சுற்றிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நான் அவங்களுக்கே தண்ணி கட்டிட்டு எப்படியோ தப்பிச்சு வந்துட்டு இருக்கேன் சக்தி. நீ ஒன்றும் பயப்படாத. நான் எப்படியும் பெரிய குளம் வந்துட்டேன். அந்த ஏரியாவில் தான் நான் சுற்றிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்கவியும் ஜீவானந்தத்தையும் நான் பார்த்துருவேங்கிறாங்க. சரி ஜனனி, ஆனால் அண்ணன் பேசுறதெல்லாம் கேட்கும்போது உன்னை ஆபத்தில் தள்ளுற மாதிரியும் உனக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரியும் ரவுடிங்களை ஏவி விட்டுருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும், போய் வாங்குறாங்க. சரி சக்தி, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ அங்கே என்ன நடக்குதுன்னு வாருங்கிறாங்க. தர்சன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியாச்சு. தர்சனும் கொஞ்சம் ஸ்டெடி ஆயிட்டான். அவனை பற்றி இனி பிரச்சனை இல்லை. பார்கவியை மட்டும் பத்திரமா நீ கூட்டிகிட்டு வந்துட்டீன்னா அதுக்கப்புறம் தர்சனோட கல்யாணத்தை பார்க்கலாங்கிறாங்க. சரி சக்தி, இங்கே நடக்கிறது எதையும் நீ அங்கே காட்டிக்க வேண்டாம், அங்கேயும் யதார்த்தமாக இருக்கிற மாதிரியே இருந்துக்கோன்னு சொல்லிடுறாங்க ஜனனி. அதுக்கப்புறம் இங்கே சக்தி மாப்பிள்ளை கூட நான் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ குணசேகர், கதிர், ஞானம் இவங்க எல்லாரும், நீ ஒன்றும் மாப்பிள்ளை கூட இருந்து ஒன்றும் கிழிக்க வேண்டாம், மாப்பிள்ளையாவே இருந்துக்குவா, நீ ஒன்றும் பக்கத்தில் போக வேண்டிய அவசியமே இல்லை, இங்கேயே உட்காருங்கிறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாரு, இல்லைன்னா இவனை மட்டும் மனமேடைக்கே நான் நெருங்க விட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ விசாலட்சுமி அம்மா வர்றாங்க. டேய், என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லாருமா ஒன்றா சேர்ந்து அண்ணன் தம்பிங்க ஒற்றுமையாக இருங்கடா. இப்படி ஆளுக்கு ஒரு திசையில் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்குறக்கா நான் இன்னும் உயிரோடு இருக்கேன். ஏப்பா சக்தி, கொஞ்சம் பொறுமையாக போவேன், மூத்தவன் தான் சொல்கிறானல்ல, அவனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அமைதியாக இருப்பா, அவனை ஏப்பா கோவப்படுத்துறீங்க, அவன் எத்தனை கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் தாண்டி வந்திருக்கான், எத்தனையை சந்திச்சு வந்திருக்கான், அவன்கிட்ட நிறைய அனுபவம் இருக்குப்பா, அவன் சொல்கிறத ஈன்னு கேட்டு இருங்கப்பா. இப்போ என்ன, உனக்கு மாப்பிள்ளை கூட இருக்கணும், நீ தர்சன் கூட தானே இருக்கணும்னு நினைக்கிற, சரி நீ போய் தர்சன் கூடவே இருங்கிறாங்க. அம்மா அவனையெல்லாம் விடாதம்மாங்கிறாங்க. கதிர், டே கதிர், கொஞ்சம் அமைதியாயிரு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவனும் ஒரு சித்தப்பன் தான், அவன் போய் இருக்கட்டும். சக்தி, போப்பா, மாப்பிள்ளைய சித்தப்பா மார்க போய் கூட கூட்டிட்டு வாங்க, பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு வாங்கப்பா, மாப்பிள்ளைகளை நல்லபடியாக நடத்தி முடிங்கப்பா, கல்யாணத்தையும் நல்லபடியாக நடத்திடலாம். ஆளுக்கு இப்படி சண்டை போட்டுட்டே இருந்தா நல்ல காரியம் நடக்கிற விசேஷமாட்டவா இருக்குது, கொஞ்சம் ஒற்றுமையாக இருங்கப்பான்னு விசாலாட்சி வந்து சொல்லும்போது அறிவுக்கரசி மாப்பிள்ளை இழப்புக்கு நானும் தான் போவேன்னு வந்து நிற்கிறாங்க. அப்போ குணசேகரன் கேட்குறாங்க, முறகிட்ட பொம்பளையா இருப்பே போல இருக்கு, முறகிட்டத்தனமாக நடந்துட்டு இருக்கிற மாப்பிள்ளை இழப்புக்கு நீ எப்படி எங்க கூட வரலாங்கிறாங்க. விசாலாட்சி சொல்கிறாங்க, இதை பாருமா, முறதவரை மாற்றி மாற்றி எதையும் செய்யாத, நீ பொண்ணு வீட்டுக்காரி தானே, நீ எதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு வர, மாப்பிள்ளை இழப்புக்கு நீ எல்லாம் வரக்கூடாது, அப்படி போய் நில்லு போ அப்படின்னு விசாலாட்சி அனுப்புகிறாங்க. அதை கேட்ட குணசேகர், முறகட்ட குடும்பத்தில் பொண்ணு எடுத்தா இப்படி தான் முறதவரை பேசிக்கிட்டு இருப்பாளுங்க, போ அந்த பக்கம் போய் நில்லுன்னு சொல்லும்போது அறிவுக்கரசி குணசேகரை முறைக்கிறாங்க. என்ன மாமா, இந்த கல்யாண மண்டபத்தில் தான் உன்னோட அதிகாரம் கொடிகட்டு பறக்கும், கல்யாணம் முடியட்டும், உன்னோட அதிகார கொடியை எப்படி இறக்குறேன்னு பாரு அப்படின்னு என் மனசுக்குள்ள அறிவுக்கரசி நினச்சிட்டு, சரி மாமா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஓரமாக ஒதுங்கியே நின்றுக்கிறேன், மாப்பிள்ளை இழப்பு நீங்களே எல்லாரும் பார்த்து மாப்பிள்ளையை அழைச்சிக்கிட்டு வாங்க, நான் போய் அன்புக்கரசி பக்கத்தில் நிற்கிறேன்ட்டு போகிறாங்க. அறிவுக்கரசி, போ அதை போய் பாரு போ அப்படின்னு சொல்லி குணசேகரன் அனுப்பி வைக்கிறாரு. இங்கே மறுபடியும் குணசேகர் சக்தியை கூப்பிட்டு, இதா பாருடா சக்தி, உன் பொண்டாட்டி அளவுக்கு அதிகமான வேலை பார்த்துட்டு இருக்கா, கொஞ்சம் அடங்கி இருக்க சொல்லுன்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி ரவுடிங்களை, இந்த பாருப்பா அந்த பொண்ணை பார்த்துட்டீங்களாங்கிறாங்க. ஐயா, நாங்கள் பார்த்துட்டோங்க ஐயா, அந்த குடோனுக்கு பக்கத்தில் தான் உங்கள் காரில் வந்திருக்காங்க, உங்கள் காரில் ஜனனி இருக்கிறதா நாங்கள் பார்த்துட்டோம், இப்போ ஜனனி தான் பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கோங்கிறாங்க. இதை கேட்ட குணசேகர், விட்டுறாதீங்கடா, ஒரு துளி நூல் கேப்பில் விட்டீங்கனாலும் அவள் தப்பிச்சிருவா, அவள் சரியான வில்லங்க முடிச்ச பொம்பளைடா, பார்த்து கவனமாக போட்டு தள்ளிருங்கன்னு சொல்லிடுறாங்க குணசேகர். இதை கேட்ட ரவுடிங்களும் சரிங்க ஐயா நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டு ஜனனி காருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. ஜனனி பார்கவியை கூப்பிட்டு, பார்கவி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அந்த ரவுடிங்களை சுத்த விட்டுட்டு நான் எப்படியாவது ஏதாவது ஒரு கேப்பில் நான் வந்துடுறேன், நீங்கள் 2 பேரும் ரெடியாக இருங்க, நான் வந்ததும் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க ஜனனி. சரிங்கக்கா அப்படின்னு பார்கவி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஜனனி சொல்கிறாங்க, சரி ஜீவானந்த சார்கிட்ட ஃபோனை கொடுக்குறியாங்கிறாங்க. அக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை இது வரைக்கும் நான் சொல்லலை, அந்த காட்டு பகுதியிலேருந்து நாங்கள் தப்பிச்சு வந்துட்டு இருக்கும்போது அந்த புலிகேசி கும்பல் ஷூட் பண்ணிட்டாங்கக்கா, ஜீவானந்த நெஞ்சில் குண்டு பாஞ்சிருச்சு, அந்த குண்டு பாஞ்சு ரொம்ப
ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு மிலிட்டரி டாக்டர் மூலமா நாங்க இந்த குடோனுக்கு வந்திருக்கோம். அவரு ஒரு டாக்டர். இருந்தாலும் அவர்னால எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே குடுக்க முடியல. ஜீவானந்தம் சார் வலியில துடிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி அவர் சொல்ல நான் அந்த ஆப்ரேஷன நான் தான்க்கா செஞ்சேன். அந்த குண்ட எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஜீவானந்தம் சார் இப்போ உயிரோட உட்கார்ந்திருக்காரு. ஆனா அவர்னால அதிகமா பேச முடியாது. கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்காருன்னு சொல்றாங்க. இத கேட்டு ஜனனி பதறி போயிடுறாங்க. என்ன பார்கவி சொல்ற? அந்த அளவுக்கு ஜீவானந்தம் சாருக்கு இவ்வளவு சிரமம் ஆயிடுச்சாங்கிறாங்க. ஆமாக்காங்கிறாங்க. ஐயோ! நம்ம குடும்பத்துக்காக இவர் இவ்வளவு கஷ்டப்படுறாரே! உயிர கூட கொடுக்க இப்படி துணிஞ்சுட்டாரே பாவம். நம்ம குடும்பத்துக்காக அவர் இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குதுன்னு சொல்லி அழுது புலம்புறாங்க. பார்கவி கவலைப்படாத. இதோ நான் இப்ப பக்கத்துல வந்துட்டேன்னு சொல்லி ஜனனி எப்படியோ அந்த ரவுடிங்களை ஏமாத்திட்டு அந்த குடோனுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் உள்ள போனதும் ஜீவானந்த சார் பார்த்ததும் கையெடுத்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஜனனி. சார் எங்கனால உங்களுக்கு தான் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ போராட்டம். இந்த போராட்டத்தையெல்லாம் தாண்டி பார்கவியும் தர்ஷனும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க நல்லா இருக்கணும் சார்ன்னு சொல்லி ஜனனி ஜீவானந்தா பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஜனனி நீங்க ஒன்றும் அழுகாதீங்க. நம்ம சொன்ன மாதிரியே பார்கவியை எப்படியாவது மன்னத்துக்கு கூட்டிட்டு போய் தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். இந்த காதல் ஜோடியை சேர்த்து வைக்கணும்னு ஜீவானந்தம் சொல்லியிருக்காங்க. ஜீவானந்தத்தையும் பார்கவியும் கூட்டிட்டு மண்டபத்துக்கு போறாங்க ஜனனி. இன்னும் அங்க எல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.